ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. நான் உங்க வீரான மிஸ் சபரி. இன்னைக்கு மார்கழி 5வது நாள். நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஆண்டாள் சொல்லி கொடுத்த பாவை நோன்பு இருக்க போறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருக்க வேண்டிய வீடியோ ஆண்டாளோட பிறந்த கதை, ஸ்ரீவில்லிபுத்தூரோட சிறப்புகள், கூடவே இந்த 30 நிமிஷம் வீடியோவை எப்படி பார்க்கணும், இந்த வீடியோவை பார்க்கும்போது என்ன பண்ணணும்ன்ற செயல்முறை வீடியோவும், இதுக்கு முன்னாடி இருக்கிற பாசரங்களோட அர்த்தமும். நான் சொன்ன வீடியோஸை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த எல்லா லிங்கையும் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்க்க தொடருங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம். தீபங்கள் ஏற்றிக்கொள்வது, மணி அடித்து தொடங்குவது, வாத்திய பொருள் எது இருந்தாலும் தொட்டு வணங்குவது, விநாயகர் வழிபாடு, வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மலரால் நோக்குண்டாம் மேனில் உடங்காது பூக்கொண்டு துப்பாதிருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாவல் சார்வார் தமக்கு. குலதெய்வ வழிபாடு, நோன்பு பிரார்த்தனை, வாமனா போற்றி போற்றி, தாமரை பாதங்களே போற்றி போற்றி, மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், பரதன் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்ட இப்பாதம், பரதன் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்ட இப்பாதம், ஏழுமலைக்கு நாமும் சென்று மோட்சம் பெற காண்பது நிஜபதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், வைகுண்டத்தில் ஸ்ரீலக்ஷ்மியின் மடி மீது போற்றும் திவ்ய பாதம், வைகுண்டத்தில் ஸ்ரீலக்ஷ்மியின் மடி மீது போற்றும் திவ்ய பாதம், நிலவண்ண கண்ணன் பிறந்த நாளில் வரைந்து வரவேற்கும் முத்து பாதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், கலியுகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம், கலியுகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம், வெங்கடநாதனை என்றும் நினைத்து பெறுவோம் அவனது ஆசீர்வாதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், அளந்த வாமன பொற்பாதம், அளந்த வாமன பொற்பாதம். பல பல நாமங்கள் வழிபாடு. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. உபேந்திரோ வாமனः பிராம்சுரமோக சுச்சிரோர்ஜிதः அதீந்திரः சங்கிரஹ சர்கோ धृतात्मा नियमो यमः वेद्यो वैद्यः सदा योगी वीरः माधवो मधुः अतीन्द्रियो महामायु महोत्साहो महाबलः महाबुद्धिर्महावीर्यो महाशक्तिर्महाद्युतिः अनिर्देश्य वपुः श्रीमान् अमेयात्मा महाद्रिधृक् महेश्वासो महीभर्ता श्रीनिवासः सतां गतिः अनिरुद्धः सुरानन्दो गोविन्दो गोविदांपतिः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. இப்போ நம்ம 5வது பாசுரம் பார்க்க போகிறோம். திருப்பாவை பாசுரம். முதல் பாசுரத்தில் இது நல்ல நாள், நம்ம எல்லாரும் ஆரம்பிக்கலாம், எல்லாரும் வாங்க நீராடலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. 2வது பாசுரத்தில் என்னென்னலாம் செய்யணும் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. 3வது பாசுரத்தில் இதுக்கான பலன்கள் என்ன அப்படின்ற ஒரு இன்ட்ரோவை கொடுத்தாங்க. 4வது பாசுரத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பலனை கண்டிப்பாக கொடுத்தாகணும்னு வர்ண பகவானுக்கு ஆணையிட்டாங்க. இப்போ 5வது பாசுரம். முதல்ல அந்த பாசுரம் என்னன்னு பார்த்துடலாம், அதுக்கப்புறமா அதோட அர்த்தத்தை பார்க்கலாம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை
தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். அழகான பாசுரங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு லைனாக அர்த்தம் பார்ப்போம். மாயனை, யாரை நம்ம மாயனைன்னு சொல்லுவோம்னா இந்த எங்கே இருக்காருன்னே தெரியல அப்படின்றவரையும் சொல்லலாம், இல்லைனா மாயாஜாலக்காரர் அப்படின்ற ஒரு அர்த்தத்தையும் சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும்போது இதை இவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, எங்கேயோ இருந்தவர், அதாவது வைகுண்டத்தில் இருந்தவர், நம்மளுக்கும் வைகுண்டத்துக்கு எவ்வளவோ டிஸ்டன்ஸ். ஆண்டாள் நம்மள மாதிரியே ஒரு மானிட பிறவி இல்லையா? அப்போ அவரை பொறுத்தன வரைக்கும் எங்கே இருக்காரு? மாயனை அப்படின்னா எங்கேயோ இருக்காருப்பா, அவர் வைகுண்டத்தில் இருக்கார். மாயனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படியெல்லாம் நம்ம கிட்ட சேர்ந்தாரு, எப்படியெல்லாம் கீழே இறங்கி வந்தாரு. ஏன்னா நம்ம அங்கே போகலை. அவர் கண்ணன் என்ன ஆனார்னா, அவர் நம்ம இடத்த தேடி வந்தாரே தவிர நம்ம போய் அங்கே கண்ணனை பார்க்கல. கண்ணன் வைகுண்டத்திலிருந்து அவர் தான் கீழே இறங்கி வந்தார் இல்லையா? ஸோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆண்டாள் வர்ணிக்கிறாங்க. எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா, மாயனை அதாவது வைகுண்டத்தில் இருக்கிற மண்ணு வடமதுரை மைந்தனை எங்க வந்தாரு? மண்ணுலகத்துக்கு வந்தாரு. இங்க கீழே வந்தாரு, பூலோகத்துக்கு வந்தாரு. மண்ணுலகம், மண்ணு வடமதுரை மைந்தனை. வடமதுரைனா இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மதுரை இல்லை, மதுரா இருக்கு இல்லையா? அதுதான் வட, அதாவது நார்த்தில் இருக்கிற மதுரை, அதாவது வட மதுரை. அதான் மதுரா தான் இதை மீன் பண்றாங்க. அவர் அங்கே தானே பிறந்தாரு. அவர் எங்கே பிறந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஜெயிலில் தான் பிறந்தாரு. அந்த ஜெயில் எங்கே இருக்குது? துவாரகையில் தான் இருக்கு இல்லையா? மதுராவில் தான் இருக்கு இல்லையா? அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. அடுத்த லைன் பாருங்க, தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின்றாங்க. இந்த இடத்துல யமுனை நதிக்கரையை பெருமைப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்காங்க. எப்படி பெருமைப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்காங்கன்னா, தூய பெருநீர் பாருங்க. பெருநீருன்றதும் கூட ஒரு அடமொழி தான். என்ன, ரொம்ப பெரிய நீர்ப்பா பெருநீர் அப்படின்றதும். தூயன்றதும் ஒரு அடமொழி தான். அதுவும் இன்னும் பியூர் ஆக்குது. என்னடா இது, ஒரு யமுனை நதிக்கரையே இவ்வளோ பியூரா ரொம்ப பெருசா அப்படின்ற மாதிரி அதில் 2 அடமொழி கொடுத்துருக்காங்களே, எதுக்காக அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கான காரணம் இருக்கு. என்னன்னா, யமுனை நதிக்கரைக்கு ரொம்ப பெரிய சிறப்புண்டு. யமுனை நதிக்கரை இந்த பக்கம் கோதாவரி நதிக்கரை. கோதாவரி எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பஞ்சவட்டியில் இருந்தாங்க இல்லையா? ராமர் சீதை எல்லாம் பஞ்சவட்டியில் இருந்தாங்க இல்லையா? அந்த சமயத்தில் அந்த கோதாவரியோட நதிக்கரையில் தான் அவங்க இருந்தாங்க, அந்த பஞ்சவட்டியில் இருந்தாங்க. எப்போ ராவணன் சீதையை தூக்கிட்டு போனாங்களோ அந்த சமயத்தில் அந்த புஷ்பக விமானத்திலிருந்து சீதை கதறாங்க. கதறும்போது அந்த கோதாவரி மாதா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, கோதாவரி தாயே நீ வேகமாக ஓடிட்டு இருக்கு இல்லையா? அதே மாதிரி வேகமாக ஓடி ராமர்கிட்ட போய் சொல்லு, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, நான் இந்த இடத்துல போயிட்டுருக்கேன், இவன் என்னை தூக்கிட்டு போயிட்டுருக்கான் அப்படின்ற விஷயத்த ராமர்கிட்ட போய் கன்வே பண்ணு அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் கோதாவரி தாய் என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கப்புறமா ராமர் அந்த இடத்துக்கு கோதாவரி தாயே கேட்குறாங்க, கோதாவரி தாயே மனைவி என்னாச்சுன்னு தெரியல, எங்கே போனான்னு தெரியல, எங்கே தூக்கிட்டு போனாங்க, யார் என்ன ஆபத்தில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு ராமர் கேட்கும்போது கோதாவரி தெரியாது அப்படின்னு பதில் சொல்ல மறுத்துட்டாங்க, வாய் திறக்கல. எதனால கோதாவரி வாய் திறக்கல அப்படின்னா, அந்த இடம் இருக்கு இல்லையா? அந்த இடம் சூர்பனகையோட கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப சூர்பனகையோட கண்ட்ரோல் இருந்தா நாளைக்கு ராவணன் கிட்ட இருந்து நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கோதாவரி தாய் வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டாங்க. ஆனா இங்க கம்சனுக்கு கொஞ்சமும் பயப்படாமல் கிருஷ்ணனை யமுனை நதிக்கரையில் தாண்டி அந்த பக்கம் ஆயர்பாடிக்கு அந்த பக்கம் கூட்டிகிட்டு போகும்போது வழி விட்டாங்க யமுனை நதிக்கரை. அது மட்டும் இல்லாமல் யமுனை நதிக்கரை கம்சன் கிட்ட காட்டியும் கொடுக்கல. அப்படின்ற காரணத்துக்காக தான் அது தூய பெருநீர் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ யமுனைக்கு சிறப்பு இருக்குது. என்னென்னா, யமுனை கைங்கரியம் பண்ணியிருக்காங்க, ஆனால் அந்த இடத்துல கோதாவரி அந்த கைங்கரியத்தை பண்ணலை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ யமுனை கைங்கரியம் பண்ணியிருக்காங்க. ஒன்று. இப்போ 2 அடமொழி போட்டிருக்காங்களே, ஒன்று தானே நம்ம சொல்லியிருக்கோம், இன்னொரு அடமொழி எதுக்கு இல்லையா? பெருநீர்னா அப்போ பெரிய மனசுப்பா உனக்கு வழி கொடுத்துட்ட அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ ஒரு அடமொழி கரெக்டு. இன்னொரு அடமொழி என்னன்னா தூய அப்படின்றாங்க. எப்படி தூய? உண்மையை சொன்னதுக்காக வழி விட்டதும் தூயன்னு சொல்ல முடியாதுல்ல. பெருநீர்ன்றது தூயன்னு சொல்லலாம், பெரிய மனசு அப்படின்றது சொல்லலாம். தூய அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, இவங்க என்ன பண்ணாருன்னா, வசுதேவ் யமுனையே வழிவிடு அப்படின்னு சொன்னா யமுனை வழிவிடும் அப்படின்னு அந்த அசரீரி சொல்லியிருக்கும். நீ அந்த பக்கமா போய் நீ பிருந்தாவனத்தில் குழந்தைய வச்சுட்டு வந்துடு அப்படின்ற விஷயத்தை அசரீரி சொன்னுச்சு. அதே மாதிரி வசுதேவ் போகும்போது யமுனையே வழிவிடுன்னு சொன்னோன்னே யமுனை ஆக்சுவலி வழி விட்டுருச்சு.
ஓகேங்களா. யமுனை வழி விட்டதுக்கு அப்புறமா வசுதேவ் வந்து ரொம்ப சந்தோஷமா அந்த குழந்தையை தூக்கிட்டு அந்த பக்கமா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு நடு நதிக்கு வந்தாச்சு. இப்போ திடீர்னு என்ன ஆச்சுன்னா, அந்த நதி வந்து வழி விட்டு இருந்தது இல்லையா, அந்த நதி வந்து மூட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வந்து அவரோட காலில் வந்து பட்டு, அதுக்கப்புறம் முழங்கால் வந்து, அதுக்கப்புறம் வயிறு பகுதிக்கு வந்து அப்படியே தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏறுது. இப்போ வந்து வசுதேவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா இப்போ திரும்பி போயிடலாம் அப்படின்னு பார்த்தா கூட திரும்பி பார்த்தா அதுக்குள்ள வந்து மூழ்கிடுவார் அந்த பக்கம். ஏன்னா அவ்வளோ தூரம் வந்துட்டார், நதிக்கரைக்கு வந்துட்டார். இப்போ இந்த பக்கமும் போக முடியாது, அந்த பக்கமும் போக முடியாது. யமுனை நதி, இவர் சொன்னா யமுனை நதி கேட்குமா? அசரீரி சொல்லுச்சுன்றதுனால இவர் யமுனை நதிக்கரைட்ட சொன்னாரு. அப்போ யமுனை நதிக்கரை வழி விட்டுச்சு, அவ்வளோதானே தவிர இவர் சொன்னாலும் யமுனை நதிக்கரை கேட்காது இல்லையா. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியல. அசரீரியை கூப்பிடுறதா இல்லை யமுனைக்கிட்டேயே பேசுறதா ஒன்றுமே புரியல. தண்ணி பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. வயிறு கிட்ட வந்துருச்சு, அவரோட தோல் கிட்ட வந்துருச்சு, அதுக்கப்புறம் வாய்க்கிட்ட வந்துருச்சு. அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைய தூக்கி 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 தன்னோட தலைக்கு மேலேயே வச்சுக்கிட்டாரு. அப்பயும் வந்து அப்படியே அவரோட வாய்க்கிட்ட வந்து, கண்ணுக்கிட்ட வந்து, அவரோட தலைக்கிட்டேயும் வந்துருச்சு. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கடவுள் மேலே பாரத்தை போட்டு வேற வழியே இல்லாமல் அவர் பாட்டுக்கு நடக்கிறார். அவர் மூழ்கிட்டார், கிட்டத்தட்ட மூழ்கிட்டார். அவ்வளோதான். இருந்தாலும் அந்த குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக, குழந்தைய பத்திரமா எடுத்துகிட்டு போன்றதுக்காக அவர் தொடர்ந்து நடந்து போகிறாரு, மூழ்கிட்டே, அந்த மூழ்கின அந்த சந்தர்ப்பத்திலேயே. ஆனால் எப்போ அவருக்கு தலைக்கு மேலே அந்த தண்ணி போச்சோ அதுக்கப்புறம் 1-2 செகண்டு அதுக்கப்புறம் அப்படியே தண்ணி இறங்கிருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தா, கிருஷ்ணரோட பாதம் படணும் அப்படின்றதுக்காக அந்த தண்ணி வந்து மேலே ஏறி வந்திருக்கு. அது மேலே ஏறி வந்து இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஐயோ தண்ணி வருதேன்னு சொல்லிட்டு வசுதேவ் என்ன பண்ணிட்டாருன்னா அப்படியே தூக்கி தூக்கி அவர் தலைக்கு மேலே வச்சுட்டாரு. அவர் இடுப்புக்கிட்டேயே அந்த குழந்தைய வச்சிருந்தா கூட அந்த தண்ணி வந்து என்ன இருக்குன்னா அவரோட பாதம் பத்து கீழே இறங்கியிருக்கும். ஆனால் அவர் வந்து பயந்துக்கிட்டு குழந்தையோட உயிருக்கு எந்த ஆபத்தும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அவர் தலைக்கு மேலே வச்சுக்கிட்டாரு. அவரோட கால் பாதத்தை தொடணுன்றதுக்காக யமுனை நதிக்கரை அப்படியே மேலே ஏறி வந்து அவரோட பாதத்தை தொட்ட உடனே அப்பா நம்ம புண்ணியம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது இறங்கிருச்சு. இறங்கி திருப்பி வழி விட்டுருச்சு. வசுதேவ் அந்த பக்கம் தாண்டி போயிட்டார். அப்போ எப்போ வந்து கிருஷ்ணரோட கால் பாதத்தை தொட்டுச்சோ அப்போ இருந்து யமுனை என்ன ஆச்சுன்னா தூய யமுனை ஆயிடுச்சு. அதனால் முதல்ல வந்து நம்ம கிருஷ்ண கைங்கரியம் பண்ணணும்னு நினச்சதுக்காக பெருநீர் யமுனை அப்படின்ற பேர் வாங்கிச்சு. எப்போ வந்து அந்த கால் பாதத்தை தொட்டுச்சோ அதுக்கப்புறம் தூய பெருநீர் யமுனை அப்படின்ற பேரும் வாங்கிருச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் என்ன சொல்கிறாங்க ஆண்டாள்னா, தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின்றத வந்து கண்ணனை மீன் பண்ணுறாங்க. அடுத்து பாருங்க, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை அப்படின்றாங்க. இந்த இடத்துல பாருங்க, ஆயர் குலத்தில் தோன்றும் தான் போட்டிருக்காங்க. ஆயர் குலத்தினில் பிறந்தன்னு போடலை. ஆயர் குலத்தில் ஏன்னா அவர் பிறக்கலை, அவர் வந்து தோன்றி இருக்கார். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து வசுதேவ் விட்டதுனால தான் ஆயர்குளத்தில் இருந்தாரே தவிர அவர் அங்கேயே பிறக்கலை. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆண்டாள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா, மாயனை, மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை அப்படின்றத சொல்லிட்டாங்க. அடுத்து தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படின்றாங்க. இப்போ இந்த தாயை குடல் விளக்கம் செய்தன என்ன, குடல் விளக்கம் செய்த என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்து பெற்ற வயிற்றுக்கு பட்டம் வாங்கி தந்தவன்னு பேர். அதுக்கு வந்து என்னன்னா, எப்பேற்பட்ட குழந்தையை பெற்றெடுத்த அப்படின்னு சொல்லிட்டு யசோதாவை சொல்லுவாங்க இல்லையா, அந்த பெற்ற வயிற்றுக்கு பெருமை வாங்கி தந்த அந்த ஊர்ஜனங்களாம் வந்துட்டு அந்த ஊர்ஜனங்களை காப்பாற்றும் போது நிறைய விஷயங்கள், ஏன்னா கண்ணன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர என்ன பண்ணார் அப்படின்னா அந்த ஊரையே காப்பாற்றினார் இல்லையா. அந்த ஊருக்கு வந்த பிரச்சனை எல்லாத்தையும் அவர் வந்து ஃபேஸ் பண்ணார். சின்ன குழந்தையாக இருக்கும்போது குறும்புத்தனமும் பண்ணார். ஆனால் அந்த ஊருக்கு வந்த பிரச்சனை எல்லாத்தையும் அவர் வந்து காப்பாற்றினார். எல்லாருமே இவர் ஒரு தெய்வ பிறவி மாதிரி இருக்காருன்ற ஒரு பேர் வாங்குற அளவுக்கு வந்துருச்சு. அப்போது வந்து அவங்க எல்லாருமே யசோதாவை பார்த்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, உன் பெற்ற வயிறு, அதாவது என்ன தவம் செய்தனை அப்படின்ற அந்த பாட்டு கூட இருக்கு இல்லையா, அந்த பெற்ற வயிறு அந்த விஷயத்துக்காக யசோதா மேலே அவ்வளோ அந்த பட்டம் கொடுத்தாங்களாம் யசோதாக்கு. அதுதான் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. தாமோதரன் அர்த்தம் இருக்கு, அது நான் என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இவங்க வந்து தாயை அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ குடல் விளக்கம் செய்த, இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லலாம், யசோதா குடல் விளக்கம் செய்தன்னு சொல்லலாம்ல. ஏன்னா நல்ல பேர் வாங்கி கொடுத்தது யாருக்குன்னா யசோதா தான். அந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் யசோதாவை தான் ரொம்ப புகழ்ந்தாங்க. இந்த குழந்தைய இந்த வயிற்றுல தான் வச்சுட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புகழ்ந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன வரணும்,
யசோதா குடல் விளக்கம் செய்த, ஏன்னா இதுக்கு இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் பாசுரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் அப்படின்னு எழுதியிருக்காங்க இல்லையா. இப்போ யசோதான்ற பேர் வந்து பாசுரத்தில் வருது. அப்போ இங்கேயும் தாராளமாக போட வேண்டியது தானே, யசோதா குடல் விளக்கம் செய்து தாமோதரனையும் போடலாம் இல்லையா. அது ஆண்டாள் போடலை. ஏன் போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும், என்ன தெரியும், யசோதா வயிற்றில் தான் கிருஷ்ணர் பிறந்தாருன்னு. ஆனால் ஆண்டாளுக்கு தெரியுமே தேவகியோட வயிற்றில் தான் வந்து கிருஷ்ணர் பிறந்தாருன்று. அதனால தான் இந்த இடத்துல நம்ம தேவகியும் போட வேண்டாம், யசோதாவும் போட வேண்டாம், தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனின் போட்டுடலாம். அது 2 பேருக்குமே அந்த பெருமை சேரட்டும் அப்படின்னு சொல்லி இந்த தாயை அப்படின்றது 2 பேரை குறிக்கும், தேவகியும் குறிக்கும், அதே மாதிரி யசோதாவையும் குறிக்கும். இவங்க 2 பேருக்கும் பெருமை சேர்த்தி கொடுத்த அந்த கண்ணன், அந்த தாமோதரன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தாமோதரனுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. தாமோதரன் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாமம் அப்படின்னா என்னன்னா கயிறு அப்படின்னு பேர். அதுக்கு வந்து கயிறு, தாமம்னா கயிறு. உதரம் அப்படின்னா வயிறு அப்படின்னு பேர். நம்ம வயிறு இருக்கு இல்லையா, வயிறு அப்படின்னு பேர். இவருக்கு ஏன் தாமோதரன்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, என்ன நடந்தது அப்படின்னா, தாமம் அந்த கயிறு இருக்கு இல்லையா, இவர் வந்து அங்கே சுட்டித்தனமாக சின்ன வயசில் நிறைய வந்து குறும்புத்தனம் பண்ணும்போது செய்யும்போது இவர் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது யசோதா வந்து ஒவ்வொரு தடவையும் டென்ஷன் ஆகி உன்னை கட்டி போடணும்னு சொல்லிட்டு கட்டி போட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த கயிறு இருக்குல்ல, அது வந்து அந்த மாடு அங்கே இருக்கிற பசுக்களை வந்து கட்டி போடுற கயிறு இல்லையா, அந்த கயிறில் கட்டி போடும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த கயிறோட தழும்பு வந்து கிருஷ்ணரோட உடம்புல இருக்குதான். அந்த கயிறோட தழும்பு வந்து அப்படியே அந்த கிருஷ்ணரோட உடம்புல இருக்குதான். அது வந்து அந்த தழும்பு அப்படியே பட்டு அந்த கிருஷ்ணரோட உடம்புல அந்த தழும்பு அப்படியே ஃபிக்ஸடாக இருந்துருச்சு. அது ஃபிக்ஸடாக இருந்ததுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் கிண்டல் பண்ணாங்களாம், பாரு நீ பண்ண குறும்புத்தனத்தினால அந்த கட்டி போட்டு உன் உடம்பெல்லாம் வந்து தழும்பாக இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிறவங்களே கிண்டலும் பண்ணாங்களாம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இவரோட பராக்கிரமத்தை பார்த்துட்டு, இவர் வந்து எல்லாரையும் காப்பாற்றுறாருன்றதை பார்த்துட்டு, இவர் ஒரு தெய்வ பிறவின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் நினச்சாங்களாம், அட பாவி இவன் வந்து ரொம்ப பெரிய வந்து பலசாலியாக இருக்கிறானே, இவனையா நம்மலாம் கட்டி போட்டோம், இவனையா யசோதா கட்டி போட்டாங்க. அப்போ யசோதா கட்டி போட்டதுனால அவங்க இல்லை, யசோதா கட்டி போட்டு அந்த இடத்துல இருக்கணுன்றதுக்காக அம்மாவோட வாக்குக்கு கட்டுப்பட்டு தான் இருந்தாரே தவிர அந்த கயிறுக்கு கட்டுப்பட்டு இல்லை. ஆனால் நம்ம கிட்ட எப்படி வந்து அவர் பாவலா காமிச்சாருன்னா, ஏதோ அந்த கயிறுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி பாவலா காமிச்சிட்டார் இல்லையா. அதனால் அந்த தழும்பை வச்சு அந்த கயிறை கட்டி போட்டு அந்த வயிற்றில் தழும்பு வந்ததுனால தாமோதரன் அப்படின்னு அன்போடு அழைக்கப்பட்டாராம் அந்த ஊரில் இருக்கிறவங்களால. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இன்னொரு விஷயம் பாருங்கள், அது இன்னும் சூப்பராக இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து அது தழும்பு வந்துருச்சு இல்லையா உடம்புல. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து ட்ரெஸ் மாற்றி விடுவாங்க இல்லையா, கிருஷ்ணருக்கு வந்து ட்ரெஸ் மாற்றி விடுவார் இல்லையா யசோதா. ட்ரெஸ் மாற்றி விடும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அம்மா இந்த ட்ரெஸ்ஸை கழட்டுறதுக்கு முன்னாடி அந்த ட்ரெஸ்ஸை எனக்கு போட்டு விட்டுருமா, அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை கழட்டுமா அப்படின்னு சொன்னாராம். ஏன்ப்பா அந்த மாதிரி சொல்கிற அப்படின்னா, இல்லைம்மா அந்த தழும்பை பார்த்தா எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இச்சோ என்னை மன்னிச்சிருப்பா, என் தழும்பு என்னால் தானே வந்துச்சு, அதுக்கு வேணால் ஏதாவது மருந்து போட்டாமா, அதை சரி பண்ண ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணர் சொன்னாராம், இல்லைம்மா அது எனக்கு ஞாபகார்த்தமாக அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாராம். அப்போது கிருஷ்ணர் ஞாபகார்த்தமாக அப்படியே இருக்கட்டும்னு சொன்னார் இல்லையா, அது எப்போ வரைக்கும் தெரியுமா இருக்குது, இப்போ வரைக்கும் இருக்குது. துவாபர யுகத்தில் அவருக்கு வந்த தழும்பு இப்போ வரைக்கும் இருக்குது. அதுக்கான சான்று என்னென்னா, ஸ்ரீரங்கத்தில் அவரோட உடம்பு இருக்கு இல்லையா, ஸ்ரீரங்கத்தில் வந்து ரங்கமன்னார் அவர் வந்து படுத்துட்ருக்காரு இல்லையா, அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட உடம்புல இந்த தழும்பு இருக்கான். அதுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த அபிஷேகம்லாம் பண்ணதுக்கப்புறமா வந்து அவருக்கு வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸை வந்து போட்டு விடுவாங்க இல்லையா, அந்த சமயத்தில் மேல் சாத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாடிக்கை இப்போவும் இருக்குதான் ஸ்ரீரங்கத்தில். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல அந்த புது துணியை மேலே போத்திட்டு அதுக்கப்புறமா தான் ஈரத்துணியை எடுப்பாங்களாம். எதுக்காக அப்படின்னா, இன்னமும் அவரோட உடம்புல வந்து அந்த தழும்பு இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கும் இருக்கிற அந்த ஐதீகம், அங்கே வந்து ஃபாலோ பண்ணுற விஷயம். அதுக்கு பேர் வந்து மேல் சாத்து. எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம என்னமோ நினச்சிட்ருக்குறோம் இது வந்து இதிகாசம் எப்பயோ நடந்தது அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். இன்றைக்கும் அங்கே நடந்த விஷயத்தை வச்சு அந்த தாமோதரன் அவருக்கு ஒரு பேர், அந்த தாமோதரன்ற பேருக்கான அர்த்தம், அந்த அர்த்தத்துக்கு இன்றைக்கும் செஞ்சிட்ருக்கிற ஒரு கோயிலில் செய்கிற ஒரு நிகழ்வு அப்படின்னா கேட்கும்போதே புல்லரிக்குது இல்லையா. அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குதுங்க. இதை நம்ம வந்து உணரலாம், நல்லா வந்து டீப்பாக இதை வந்து நம்மளால் உணர முடியும். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள்.
இவங்களோட அப்பா யார்? ஆண்டாளோட அப்பா பெரியாழ்வார் இல்லையா? அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருக்கோஷ்டியூர் அப்படின்ற ஊருக்கு வந்து அவர் வந்து போயிருக்காரு. அங்கே வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் வந்து அந்த கிருஷ்ணனை வச்சு பாடுறார். ஏன்னா பெரியாழ்வார் வந்திருக்காருன்னா அப்புறம் வேறு யார் பாடுவாங்க? அவரை தானே பாட சொல்லுவாங்க. அப்போ அவர் பாடியிருக்கார். அவர் வந்து பாடும்போது அந்த குழந்தை பிறந்தது, அந்த ஜெயிலில் பிறந்தது, அதுக்கப்புறமா வந்து அப்படியே வந்து யமுனையில் நதிக்கரையில் ட்ராவல் பண்ணது, இதெல்லாம் அவங்க அப்பா பாடியிருக்காரு. இப்போ வந்து ஆண்டாள் வந்து பாசுரத்தில் பாடுறாங்களே தவிர பெரியாழ்வார் அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் திருக்கோஷ்டியூரில் அவர் பாடியிருக்கார். அவரெல்லாம் பாடிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்தா நட்சத்திரத்திலிருந்து 10வது நாள் பிறந்தவனே அப்படின்னு பாடுறார். இப்போது அங்கே இருக்கிறவங்களாம் கேட்டாங்களாம், ஏங்க எதுக்காக அஸ்தா நட்சத்திரத்துலேருந்து 10வது நாள் பிறந்தவனேன்னு பாடுறீங்க? நம்மளுக்கு தான் தெரியும்ல அவர் ரோஹிணி நட்சத்திரத்தில் தான் பிறந்தாரு அப்படின்னு சொல்லி. அப்போ ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவனே அப்படின்னு சொல்லலாம்ல, அதை ஏன் நீங்கள் அஸ்தா நட்சத்திரத்திலேருந்து 10வது நாள் பிறந்தவனேன்னு பாடுறீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு வந்து பெரியாழ்வார் சொன்னாராம், இல்லை நம்ம ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தான்னு பாடக்கூடாது அப்படின்னாங்களாம். ஏங்க ஏன் பாடக்கூடாது? பாடினா என்ன அப்படின்னா, அதுக்கு அவர் சொல்கிறாராம், இல்லை இப்போ தான் அவன் பிறந்திருக்கான், இப்போ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணி யமுனை நதிக்கரையை தாண்டி இப்போ தான் அவன் ஆயர்பாடிக்கே வந்திருக்கான். இப்போது கம்சன் அவனை தேடிட்டு இருக்கிறான். இப்போ நம்ம ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவனேன்னு பாடிட்டா கம்சனுக்கு தெரிஞ்சிடும். கம்சனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இவனுக்கு ஆபத்தாயிடும். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அஸ்தா நட்சத்திரத்தில் 10வது நாள் பிறந்தவனே அப்படின்னு நம்ம பாடுவோம். ஒன்றும் கவலை இல்லை. ஏன்னா அஸ்தா நட்சத்திரத்திலிருந்து 10 நட்சத்திரம் அப்படி 10வது நாள் தானே சொல்லியிருக்கோம். அந்த 10 நாள் இப்படி இந்த பக்கம் மேலே ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரம் வந்துடும். சரி, கீழே ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கம் இப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா திருவோண நட்சத்திரம் வந்துடும். அதனால் அப்படி போனாலும் கண்ணனோட நட்சத்திரம், இப்படி வந்தாலும் பெருமாளோட நட்சத்திரம். அதனால் நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நம்ம இப்படியே பாடிட்டுருப்போம். ஏன்னா இந்த கணக்கெல்லாம் கம்சனுக்கு வந்து பண்ண தெரியாது. கம்சன் அதெல்லாம் கண்டுபிடிச்சி வர்றதுக்குள்ளே கண்ணனை நம்ம வளர்த்திடலாம், கண்ணனை பெரியவனாக்கிடலாம் அப்படின்றார். இது வந்து முட்டாள்தனமாக இருக்கலாம், ஆனால் யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்கு பாருங்க. அவர் வந்து அந்த குழந்தையா இருக்கிற கிருஷ்ண ஜெயந்தியில் பாடும்போது அவரை பொறுத்தன வரைக்கும் அது குழந்தை தான், இப்போ தான் பிறந்திருக்கார். அப்படி தான் நினைக்கணும். அப்படி நினச்சதுனால தான் அவர் ஆழ்வார். அது மட்டும் இல்லை, அப்படி நினச்சதுனால தான் அவர் பெரிய ஆழ்வார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன விசேஷத்துக்கு பண்ணுறோமோ அதை அப்படியே உணரணும். அதுதான் அது கடவுள் பக்தி அப்படின்றதே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உணரணும் அப்படின்றாங்க. இப்போ வந்து ஒரு கல்யாண உற்சவம் திருப்பதியில் பாருங்களேன். இப்போ கல்யாண உற்சவத்துக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பட்டு வேஷ்டி பட்டு சட்டையோடு வாங்க, பட்டு புடவையோடு வாங்க, நகைகள் எல்லாம் போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, அங்கே ஸ்ரீனிவாச கல்யாணம் நடக்குது. ஸ்ரீனிவாச கல்யாணம் நடக்குதுன்னா அந்த கல்யாணத்துக்கு நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது எப்படி போவோம்? அதே மாதிரி வாங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஸ்ரீனிவாச கல்யாணத்துக்கு வரும்போது அப்படியே வாங்க, அதை நீங்கள் உணருங்க. அந்த காஸ்டியூமில் இருக்கும்போது தான் நீங்கள் அங்கே நடக்கிற நிகழ்வை உணர்வீங்கன்றாங்க. அது நம்ம நல்லதுக்காக தான் அதை சொல்கிறாங்க. அவங்க என்ன அதை ஃபோட்டோ எடுத்து அதை பேப்பரில் போட்டு அவங்க ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காகவா அப்படி சொல்கிறாங்க? அப்படி இல்லை. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இதை நீங்கள் உணருங்க, இப்படி வந்தால் தான் நீங்கள் உணர்வீங்க. தாம்பூலம் கொடுப்பாங்க, கல்யாணத்துக்கு வந்தால் தாம்பூலம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க தாம்பூலம் கொடுப்பாங்க. ஸோ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு கல்யாண நிகழ்வு எப்படி நடக்குதோ அப்படியே அதை உணரணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த புக் எடுப்பாங்க, அந்த புக் எடுத்துகிட்டு மார்கழி திங்கள் மாதிரி எந்த நாளால் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து ஒரு 3 நிமிஷத்தில் அதை அந்த டோட்டல் 30 பாசுரத்தை முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு ஓகே நான் முடிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு எடுத்து வச்சுருவாங்க. அப்படி படிக்கக்கூடாது திருப்பாவை பாசுரத்தை. அந்த படிக்கும்போது ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு லைனையும் எதுக்கு இப்படி எழுதியிருக்காங்க, அப்படியா, அப்போ இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னும் அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி அதை உணரும் போது தான், ஓ இந்த அர்த்தத்தில் இது எழுதியிருக்காங்களா, இவ்வளோ யோசிச்சிருக்காங்களா அப்படின்றத தெரியும் போது தான் அதுக்கான பலன் கிடைக்கும். அதை தான் வந்து அவங்க ரொம்ப டீப்பாக சொல்கிறாங்க. இப்போ அடுத்த லைன் பாருங்க, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது அப்படின்றாங்க. இப்போ தூயோமாய் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, நம்ம தூய்மையான எண்ணத்தோடு வரணும், நம்ம தூய்மையாக வரணும். தூய்மையானா நம்ம என்ன குளிச்சுட்டு வரணும்னு சொல்லுவாங்க, அது ஓகே. இன்னும் வந்து மனசு, ஏன்னா நம்ம குளிச்சுட்டு வந்தால் என்ன ஆகும்னா நம்மளோட வெளிப்புறம் அதுதான் வந்து தூய்மையாகுமே தவிர நம்ம மனசு தூய்மையாக இருக்கணும். தூயோமாய் வந்து நம்ம வந்து எப்படி, அது நாம் எல்லாரும் ஆண்டாளையும் சேர்த்திக்கிறாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து தூய்மையான எண்ணத்தோடு வரணும். தூயோமாய் வந்து
தூமலர் தூவி தொழுது. தூமலர் அப்படின்னா நம்மலாம் பூஜை பண்ணும்போது சில பேர் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே தீர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த தீர்த்தத்தை ஒரு 2 சொட்டு எடுத்து அந்த பூவில் போடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மலர் தூய்மை அடைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். தூமலர் நம்ம வந்து தூய்மைப்படுத்தி தீர்த்தத்தை போட்டு தூய்மைப்படுத்தி நம்ம வந்து பூஜை பண்ணி நம்ம வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் நம்ம திருப்பாவை பண்ணும்போது இதுவும் நான் சேர்த்திடுவேன், இதெல்லாமும் சேர்த்தி சொல்லிடுவேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தூயோமாய் வந்து நாம் இப்போ நம்ம தூய்மையாக வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், தலை குளிக்கணும்னு சொல்லியிருக்கேன். தலை குளிக்கணும்னா வந்து மஞ்சள் தண்ணி தெளிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா தூய்மையாக நம்ம வரோம் அப்படின்னு. இது இல்லாமல் இன்னொன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த பாசுரத்தோட ஆரம்பத்திலேயே எப்படி ஆரம்பிக்குது, தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின்னு வருது. அப்படின்னா அந்த யமுனை எப்படி தூய்மை அடைஞ்சிச்சுன்னு நான் சொன்னேன். யமுனை அப்படியே மேலே வந்து பாதத்தை தொட்டுச்சு. யாரோட பாதத்தை? கிருஷ்ணரோட பாதத்தை தொட்டுச்சு. அதனால் தூய்மை அடைஞ்சது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளும் பாதத்தை வணங்குனா தூய்மை அடைவோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதை நம்ம இப்போ செஞ்சிட்ருக்கோம். எப்படி செஞ்சிட்ருக்கோம்? பாதங்களே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை ரெடி பண்ணி அந்த பொற்பாதம், வாமன பொற்பாதம், திவ்ய பாதம், அந்த ஒரு பாட்டை எழுத வச்சு அதை பாட வச்சு அதை நம்ம எல்லாருக்கும் கொடுத்து இப்போ எல்லாரும் அதை பாடிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா. அப்போது அந்த பாதங்களே போற்றி போற்றின்ற பாடலை பாடும்போது நம்ம என்ன ஆகிறோம், நம்ம தூய்மை அடைஞ்சிடுறோம். நம்ம தூய்மை அடைஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம செய்யும்போது என்ன ஆகுது, நம்ம தாராளமாக தைரியமாக சொல்லலாம், தூயோமாய் வந்து நாம். ஏன், நம்ம பாதங்களை வணங்கியாச்சு, பாதங்களை பாடியாச்சு. அப்போ பாதங்களை பாடி எப்படி யமுனை வந்து பாதத்தை தொட்டு தூய்மை அடைஞ்சதோ அந்த மாதிரி நம்ம பாதங்களை வணங்கி பாதங்களை பாடி தூய்மை அடைஞ்சு தூயோமாய் வந்து நாம் அந்த தீர்த்தத்தை கொஞ்சம் எடுத்து பூவில் போட்டு தூமலர் தூவி தொழுது அதை எடுத்து பூஜையாக நம்ம வந்து சாமி கிட்ட வச்சு தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வாயில் சும்மா நம்ம மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னானால் அப்படின்றத மாதிரி பாடாமல் மனதால் சிந்திக்கணும். அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா, நான் சொல்கிற பாசுரங்கள் அதோட அர்த்தங்கள் எல்லாம் வந்து கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிட்டு அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்கள். பக்கத்து வீட்டில் ஆண்டாள் இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. பக்கத்து வீட்டில் அந்த ஆண்டாள் வந்து எந்திரிச்சு வெளியில் வந்து அவங்க வந்து எல்லாரையும் வந்து மோட்டிவேட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் விஷுவலைஸ் பண்ண தான் நம்மளால் இதை உணர முடியும். இந்த மாதிரி தான் இந்த திருப்பாவையை படித்து உணரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண்டாள். அதை நம்ம இந்த வருஷம் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் பாருங்கள், விநாயகர் சதுர்த்தி நம்ம பண்ணதுக்கப்புறமா விநாயகர் சதுர்த்தி கதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சத்யநாராயண பூஜை பண்ணிங்கன்னா சத்யநாராயண பூஜை கதை அப்படின்னு சொல்லியிருக்கோம். எதுக்கு அதெல்லாம்? நம்ம தான் பூஜை பண்ணிட்டோம், பிரசாதம் வச்சுட்டோம், பிரசாதம் சாப்பிட்டுட்டோம், சாமியை கும்பிட்டுட்டோம், வரங்களை கேட்டுட்டோம், முடிச்சுட்டு போகலாம்ல. அப்படி இல்லை. அது எதுக்காக, எதனால் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் தெரிஞ்சிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ தான் நம்மளுக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் வரும். இவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்கா, அப்போ இதெல்லாம் நம்ம பண்ணால் நம்மளுக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் வந்து நம்மளுக்குள்ளே வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் பண்ணால் என்ன ஆகும் அதான் சொல்கிறாங்க. போய பிழையும் புகுத்தருவான் நின்றனவும் அப்படின்றாங்க. போய பிழையும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச தவறுகள், அதெல்லாம் அந்த போய பிழையும் இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச தவறுகள். அது இல்லாமல் புகுத்தருவான் நின்றனவும், இப்போ அந்த தவறுகளுக்காக இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கஷ்டங்கள் பட்டுட்டு இருப்போம், இன்னும் ஃப்யூச்சர்லேயும் கஷ்டப்படுவோம். நம்ம முன்னாடியே நம்ம வந்து ஆடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு தவறு செஞ்சுருக்கோம்னா உடனே தண்டனை கிடைக்காது. அந்த தண்டனை எப்போ நம்மளுக்கு உணர முடியுமோ, எப்போ நம்மளுக்கு அது உண்மையிலேயே வழி தருமோ அந்த மாதிரி சந்தர்ப்பத்துக்கு கடவுள் காத்திருந்து அந்த தண்டனையை கொடுப்பாரு அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் இல்லையா. அந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, புகுத்தருவான் நின்றனவும், நம்மளுக்கு ஏதாவது வெயிட்டிங்கில் இருக்கும்ல, இந்த மாதிரி வந்து இந்த கஷ்டம்லாம் நீ பண்ணி, இந்த தப்பெல்லாம் நீ பண்ணியிருக்க, இந்த பாவெல்லாம் இந்த பண்ணியிருக்க, அதுக்கான கஷ்டம் இந்த மாதிரி நீ அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்டிங், ஃபியூச்சர் பெண்டிங் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, இந்த பனிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா. அதுவும் அப்போ போய பிழையும் முன்னாடி செஞ்ச தவறும் புகுதருவான் நின்றனவும் பின்னாடி நம்ம கஷ்டப்பட போகிறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கிற அந்த கஷ்டங்களும் தீயினில் தூசாகும்ன்றாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருப்புக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்குங்க. இப்போது வந்து பஞ்சபூதங்களில் 2 பூதங்களை விட்டுருங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகாயமும் பூமியும் விட்டுருங்க. அது இல்லாமல் 3 பூதங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நெருப்பு இருக்குது, அதுக்கப்புறம் காற்று இருக்குது. இந்த 3மே இருக்கு இல்லையா. இப்போ அப்படி எடுத்துக்கோங்களேன். இப்போ தீயினில் தூசாகும் சொல்கிறாங்க. இப்போ அதே வந்து தண்ணியில் போட்ட மாதிரி கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தண்ணியில் போட்டால் அது கரையுமா? தண்ணியில் ஒரு அழுக்கு துணியை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அழுக்கெல்லாம் அந்த துணியிலிருந்து போயிடுது, ஓகேவா. ஆனால் அந்த அழுக்கு எங்கே இருக்கும்? துணியிலிருந்து போயிடுது. ஆனால் அந்த அழுக்கு அப்படியே அந்த தண்ணியை வந்து மாசுபடுத்திடும்.
கரெக்டுங்களா? அப்போ என்ன ஆகும்னா இந்த துணியிலிருந்து தான் அது விலகுதே தவிர அந்த தண்ணி அதை மாசுபடுத்திடும் இல்லையா? இப்போ வாஷிங் மிஷின்லேருந்து தண்ணி வந்து வெளியில் வருது, அந்த தண்ணியை எங்கேயாவது யூஸ் பண்ண முடியுமா? நம்மளால் யூஸ் பண்ண முடியாது இல்லையா? அது வந்து அந்த அழுக்கு, அந்த துணியில் இருக்கிற அழுக்குலாம் அந்த தண்ணியில் வந்துடுது, அந்த தண்ணியோட மிக்ஸ் ஆகிடுது. காற்றுலையும் அப்படி தான். இப்போ இந்த இடத்துல ஒரு டஸ்ட் இருக்குது, ஓகேங்களா? ஒரு குப்பை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த குப்பையை நீங்கள் நல்லா ஃபோர்ஸாக ஊதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் க்ளீன் ஆகிடும், ஓகேங்களா? அந்த இடம் தான் க்ளீன் ஆகுதே தவிர அந்த தூசு என்ன ஆகுது? அந்த தூசு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வேற ஒரு இடத்துல போய் காற்றுல கலைஞ்சிரும் இல்லையா? இல்லை திருப்பி வேற ஒரு இடத்துல இருக்கும். இந்த இடம் தான் க்ளீன் ஆகுமே தவிர அந்த தூசு காற்றை வந்து மாசுபடுத்தும் இல்லையா? ஆனால் நெருப்பில் மட்டும்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நெருப்பில் ஒன்று போட்டுட்டா அது அப்படியே அழிஞ்சு போயிடும். அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க, தீயினில் தூசாகும். எது? போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, செப்பேலோ ரெம்பாவாய் அப்படின்றாங்க. இந்த செப்பேலோ ரெம்பாவாய்க்கு 2 அர்த்தம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அர்த்தம் வந்துட்டு இதெல்லாம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சொல்லி முடிக்கிறாங்க, ஓகேங்களா? இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லார்கிட்டையும் போய் சொல்லுங்க. இதெல்லாம் போய் சொல்லணும், இந்த பாசுரத்தெல்லாம் போய் எல்லார்கிட்டையும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் கடைசியில் எப்படி முடிக்குதுன்னா, செப்பேலோ ரெம்பாவாய். எது? ஆயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய். இப்போ நீங்க ஐயமும் பிச்சையும் ஆந்தனைக்கும் குருவுக்கும் காயின் போட வேண்டிய நேரம். வைணவ திருத்தலங்கள் திவ்ய தேச தரிசனம். திருக்கண்ணபுரம் ஸ்ரீ கண்ணபுர நாயகி சமேத ஸ்ரீ சௌரி ராஜாய நமக. திருக்கண்ணங்குடி ஸ்ரீ அரவிந்தவல்லி சமேத ஸ்ரீ ஷியாமலமேனி சுவாமினே நமக. திருநாகை ஸ்ரீ சௌந்தரியவல்லி சமேத ஸ்ரீ சௌந்தரிய ராஜாய நமக. தஞ்சாவூர் ஸ்ரீ செங்கமலவல்லி சமேத ஸ்ரீ நீலமேக சுவாமினே நமக. ஆரத்தி பாடல். மகாரதி கை குணுமா துளசி மாதா మా ఇంటి ఇలవేలుకు నీవేరమ్మా మా పిల్ల పాపల్ని కాపాడమ్మా మముగన్నా మా అమ్మ శ్రీ తులసమ్మ శ్రీ తులసమ్మ జయ తులసమ్మ ஸ்ரீ துளசம்மா. இன்னைக்கு பாசுரத்தில் எந்த மாதிரி ஒரு ஆன்மீக உணர்வை நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்றத இந்த வீடியோவோட கமெண்ட்லேயோ இல்லை எங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ கண்டிப்பாக பதிவிடுங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.